ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜெய் கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவில் டெம்பிள் அண்ட் ட்ராவல் விளாக் ரெண்டுமே பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி எங்கள் குலதெய்வ கோவில் போயிருந்தோம். அதையும் அதை சுற்றியுள்ள நிறைய பிரசித்தி பெற்ற கோவிலுக்கும் போயிருந்தோம். அதை இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நாங்கள் ஃபஸ்ட்டு தாம்பரத்துலேருந்து சோழன் எக்ஸ்பிரஸில் ஏறி மயிலாடுதுறையில் போய் இறங்கிட்டோம். அங்கே மயிலாடுதுறையில் காளியாக்குடி ஹோட்டல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காலத்துலேருந்தே காளியாக்குடி காஃபினா ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே போய் மத்தியானம் லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் ஆப்போசிட்லேயே ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டோம். ஹோட்டலில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் மயூரநாதரையும் அபயாம்பிகை அம்பாளையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். நல்ல பெரிய சிவன் கோவில் அது. அம்பாள் மயிலாக சிவபெருமானை பூஜை பண்ணதாக சொல்லப்படுது. 1000 ஆனாலும் 1000 ஆகாதுன்னு ஒரு பழமொழி சொல்கிறது உண்டு. அந்த மாதிரி அந்த மயிலாடுதுறையை சுற்றி அவ்வளோ கோவில்கள், அவ்வளோ ஸ்தலங்கள், பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள், நல்ல விசேஷமான ஸ்தலங்கள் எல்லாமே இருக்குது. அங்கே இருக்க யானை அது. அங்கே யானைக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் அந்த கோவிலை நல்லா சுற்றி பார்த்துட்டு ரூமுக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் காலையில் ஃப்ரெஷ் ஆகிட்டு எங்கள் பூர்வீக ஊரான மயிலாடுதுறையிலேருந்து பூங்குவாரூர் போகிற ரூட்டில் இருக்க கருவாழைக்கரைன்னு ஒரு கிராமம் இருக்குது. அதுக்குள்ளே மருதுன்னு ஒரு அக்ரகாரத்தில் தான் எங்கள் பூர்வீகம் இருந்தது. அங்கே கருவாழைக்கரை காமாட்சி அம்மன் ரொம்ப சக்தி பெற்ற அம்பாள், மாரியம்மன்னு சொல்லுவாங்க. அவங்கள போய் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே கோவில்லாம் இப்போ நல்லா மாற்றி கட்டியிருக்காங்க. கும்பாபிஷேகமும் ரீசெண்டாக ஆயிருக்கு. அங்கே போய் அம்பாவை தரிசனம் பண்ணிவிட்டு எங்கள் கிராமத்தில் இருக்க அந்த மருதூர் அக்ரகாரத்தில் இருக்க தெரிஞ்சவங்க எல்லாரையும் பார்த்து பேசிட்டு அங்கேருந்து குலதெய்வம் கோவிலுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். இது கருவாழைக்கரை மாரியம்மன் கோவிலில் இருக்க மற்ற சன்னதி எல்லாம் அங்கே காத்தவராயன் சன்னதி, அதுக்கப்புறம் பேச்சியம்மன், காளி, இந்த சன்னதியெல்லாம் அங்கே சுற்றி இருக்குது. இப்போ நல்லா பெருசாக கட்டியிருக்காங்க. இங்கேயே தங்கி இருந்து நம்ம வேண்டுதல்லாம் முடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ரூம்ஸ்லாமும் இங்கே கட்டி வச்சுருக்காங்க. இங்கே குலதெய்வமாக இருக்கவங்க நிறைய பேர் இங்கே அடிக்கடி தங்களோட வேண்டுதல்லாம் நிறைவேற்றிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே நாங்கள் கீரனூர் கிளம்பிட்டோம். கீரனூர் தான் எங்களோட குலதெய்வ கோவில். இது எங்கே இருக்குன்னா மாயவரத்துலேருந்து திருவாரூர் போகிற ரூட்டில் இருக்க கீரனூருங்கிற ஒரு சின்ன கிராமம். பேரெல்லாம் அதெல்லாம் அது பக்கத்தில் இருக்குது. இருக்க சுவாமி பேர் சிவலோகநாத சுவாமி. அம்பாள் க்ஷீராம்பிகை. க்ஷீரம்னா பாலுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இங்கே இருக்க சிவலிங்கத்து மேலே ரத்தம் வழிஞ்சதாகவும் அந்த ரத்தத்தை நிறுத்த பார்வதி தேவி பசுவாக உருவம் எடுத்து சிவலிங்கத்து மேலே பால் பொழிஞ்சதாகவும் சொல்லப்படுது. அதனால்தான் தாய் அம்பாளுக்கு க்ஷீராம்பிகா, பாலாம்பிகான்ற பேர்லாம் வந்தது. நாங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு வரத்துக்கு முன்னாடியே அங்கே இருக்க குருக்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம். இந்த மாதிரி அபிஷேகம் அர்ச்சனைலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் அதுக்கேற்ற மாதிரி சக்கரை பொங்கல் அதெல்லாம் பிரசாதம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. நாங்கள் இங்கேருந்து சுவாமிக்கு அபிஷேக பொருட்கள், வஸ்திரம், பூ, மாலை எல்லாமே மாயவரத்துலேருந்தே வாங்கிட்டு போயிட்டோம். இந்த முருகருக்கு திருப்புகழ் பாடியிருக்காரு அருணகிரிநாத சுவாமி. இது நவகிரகங்கள். இங்கே கோவில் ரொம்ப பழமை வாய்ந்த கோவில். இந்த கோவிலுக்கு வெளியில் ஆப்போசிட்டில் ஒரு பெரிய குளம் இருக்குது. இது விநாயகர் சன்னதி, வலம்புரி விநாயகர் இங்கே இருக்கார். இங்கே அகத்தியர் சன்னதி, லிங்கோத்பவர், கைலாசநாதர், கமலாம்பிகை, இந்த மாதிரி தட்சிணாமூர்த்தி, இந்த மாதிரி நிறைய சன்னதிகள்லாம் இங்கே இருக்குது. நால்வர்கள், இவங்க எல்லா சன்னதியுமே இங்கே இருக்குது. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா இவர் தான் ஸ்ரீ அகத்திய முனிவர். அவரோட விக்கிர சிலை இங்கே இருக்குது. இந்த கோவிலில் அக்னி பகவான் கிளி ரூபத்தில் பூஜை பண்ணியிருக்காரு. பூஜை பண்ணி சாப விமோச்சனம் அடைஞ்சிருக்காரு. அவர் தக்ஷன் யாகத்தில் முதல் ஆளாக கலந்துக்கிட்டதுனால சிவபெருமானோட கோவத்துக்கு ஆளாகிட்டார். அதனால் கிளியாக சபிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி சிவபெருமானுக்கு பூஜை பண்ணி சாப விமோச்சனம் அடைஞ்சாருன்னு ஒரு வரலாறு இருக்குது. அங்கே குலதெய்வம் கோவில் முடிச்சுட்டு அதுவே எங்களுக்கு 1 o'clock மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த கோவிலும் திறந்துருக்காது இல்லையா, 4 o'clock மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் அங்கேருந்து இங்கே கேப் டிரைவர் சொன்னார், இந்த மாதிரி பக்கத்தில் தரங்கம்பாடி பீச் இருக்குது, டேனிஷ் ஃபோர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகலான்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கே பார்த்ததில்ல, சரி நாங்கள் போனோம். இது டச்சுக்காரர்கள் நம்ம இந்திய நாட்டில் ஆண்டுட்டு இருந்தப்போ கட்டி வச்சுருந்த கோட்டை இது. இது இன்னும் பழமை மாறாமல் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாம் அங்கே இருக்குது. இதுவும் அங்கே சுற்றி பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான். இது அங்கே அவங்க வச்சுருந்த ப்ரிசன், இது ஜெயிலு. அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ண பீரங்கி, அவங்க யூஸ் பண்ண அந்த கிண்ணங்கள் எல்லாமே அங்கே இருக்குது. சிற்பங்கள் எல்லாமே அங்கே இருக்குது.
அவங்க கட்டி வச்சிருந்த அந்த பண்டக சாலை இது எல்லாமே நம்ம பார்க்க முடியும். அது எல்லாத்துக்குமே நேம் போர்டு போட்டு தனித்தனியாக நம்ம பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். அதை அந்த கோட்டைக்குள்ளே போய் நல்லா சுற்றி வந்து எல்லாமே பார்க்க முடியும். அங்கே உட்காரத்துக்கு நடுவில் சேர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இது அந்த ஃபோட்டோக்குள்ளே எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாம். இதுக்கு வந்து ஃபாரினர்ஸ்க்கு ஒரு அமௌண்ட்டு அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து அதுக்கு ஒரு மாதிரி அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. நமக்குலாம் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான். இங்கே வந்து நிறைய ஃபாரினர்ஸ்லாமும் வந்து பார்க்குறாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டு மக்களும் நிறைய பேர் வராங்க. இங்கே இருக்க பீச் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல அந்த வெயில் மத்தியான வேலையாக இருந்தாலும் நல்ல காற்று அந்த பீச்சில் நிற்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. அங்கே போய் பீச்சில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அந்த பீச்சில் நின்றுட்டு என் பையனும் அங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணான். நல்ல அலையும் அவ்வளோ பெரிய அலையெல்லாம் வரல. அதனால் கொஞ்சம் நேரம் அந்த பீச்சில் இருந்துட்டு அப்படியே சுற்றிலாம் பார்த்துட்டு அதை சுற்றி ஒரு பிரிட்ஜு மாதிரி கட்டியிருக்காங்க. இப்போ வந்து அந்த தரங்கம்பாடி பீச் கிட்ட ஒரு போர்ட் மாதிரி வரப்போகிறதுனால அந்த பீச்சுக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த பிரிட்ஜில் நம்ம நடந்து போகலாம், வண்டி இல்லாமல் போகுது. எதுக்குன்னா அந்த கூட்ஸ்லாம் எடுத்துன்னு போகிறதுக்காக அந்த பிரிட்ஜு கட்டியிருக்காங்க. அங்கேயும் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. கடலுக்கு நடுவில் அந்த பிரிட்ஜு மாதிரி இருக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இதுதான் அந்த பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜு வந்து 2 பக்கமும் கடலுக்கு நடுவில் இருக்க மாதிரி இருக்கும். இந்த பிரிட்ஜில் நின்றுட்டு 2 பக்கமும் அந்த கடலில் பார்க்கும்போது அந்த வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும். காற்றும் நல்ல அருமையான காற்று கிடச்சிது எங்களுக்கு. அதை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அனந்தமங்கலம் ஆஞ்சநேயர் கோவிலை பார்க்க போயிட்டோம். அது அங்கேருந்து பக்கத்துலன்னு கேப் டிரைவர் சொன்னதுனால சரி அந்த கோவிலும் பார்த்ததில்ல. அங்கே அனந்தமங்கலம் ஆஞ்சநேயர் ரொம்ப விசேஷம். அது வந்து ஒரு பரிகார ஸ்தலமாகவும் சொல்லப்படுது. இங்கே இருக்க ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா தசபுஜ ஆஞ்சநேயர், சதுர்புஜ ஆஞ்சநேயர் 2 ஆஞ்சநேயர் இருக்காங்க. திரிநேத்திரங்களோட விளங்குறாங்க 2 ஆஞ்சநேயரும். இங்கே வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து நெற்றிக்கண் இருக்குது. தசபுஜ ஆஞ்சநேயர் வந்து 10 கைகளிலும் ஆயுதம் தாங்கியிருக்காரு. இவரை தரிசிக்கும் போது நமக்கு பெருமாள், விஷ்ணு, ராமர், சிவபெருமான், சக்தி, கருடாழ்வார் இவங்க எல்லாரையும் தரிசித்த பலன் கிடைக்கும். அதாவது இதுக்கு ஒரு புராணம் உண்டு. ராவணனை வதம் பண்ணதுக்கப்புறம் ராவணனோட ரத்தத்துலேருந்து வந்த உருவான ரத்த பிந்து, ரத்த ராட்சதன்னு சொல்லப்படுற 2 அரக்கர்கள் கடலுக்கு அடியில் தவம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அவங்களையும் அழிச்சாதான் அசுரர்கள் கூட்டம் அழியும்னு சொல்லி பரத்வாஜ முனிவர் வந்து ராமபிரான் கிட்ட சொல்லும்போது ராமர் வந்து எனக்கு வந்து இப்போ அயோத்தியில் பட்டாபிஷேகத்துக்காக ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. அதனால் பரதன் அங்கே எதிர்பார்த்துட்ருப்பான். அதனால் நானும் லக்ஷ்மணனும் அங்கே போய் ஆகணும். அதனால் நான் அனுமனை அனுப்புகிறேன்னு சொல்லும்போது அனுமனும் அதுக்கு ரெடி ஆகிட்டார். ஆனால் வந்து அவருக்கு எல்லா தெய்வத்தோட சக்தியும் வழங்கணும்னு சொல்லிட்டு சிவபெருமானோட திரிசூலத்தையும் சக்தியோட ஆயுதங்களையும் ராமரோட வில்லம்பையும் கிருஷ்ணரோட வெண்ணெய் சாட்டையையும் கருட பகவான் தனது ரக்கையையும் ஆஞ்சநேயருக்கு கொடுத்து அவர் வந்து வழி அனுப்பி வச்சாங்க. அவரும் வந்து அரக்கர்களை வதம் பண்ணிட்டு வந்தார். இது வந்து செங்கமலவள்ளி தாயார். இங்கே இருக்க பெருமாள் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி பெருமாள் ருக்மணி சத்யபாமா சமேதராக இருக்கார். இங்கே வந்து ஹனுமனுக்கு வந்து விசேஷ வழிபாடுகளும் பூஜையும் நடக்குது. இங்கே இருக்க ஹனுமனை வேண்டும் போது நம்ம நவகிரக தோஷம் தீரும்னு சொல்லப்படுது. ஆஞ்சநேயருக்கு மூல நட்சத்திரம், அமாவாசை, வியாழக்கிழமைகளில் சிறப்பான வழிபாடு நடைபெறுது. பில்லி, சூனியம், ஏவல் இதால் பாதிக்கப்பட்டவங்களும், திருமண தடை உள்ளவங்களும், குழந்தை பேர் பாக்கியம் இல்லாதவங்களும் இங்கே வந்து வழிபடும்போது அந்த குறைகள்லாம் நிவர்த்தி அடையும்னு சொல்லப்படுது. ரொம்ப விசேஷமான ஸ்தலம். ஹனுமன் வந்து அரக்கர்களை வதம் பண்ணிட்டு இந்த பக்கமாக விஸ்வரூபத்தோடு வரும்போது இந்த கிராமம் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனாலையும் இங்கே வந்து பெருமாளை அவர் பார்த்ததுனாலையும் இங்கேயே தங்கிட்டார். அவர் ஆனந்தமாக இங்கே தங்கினதுனால இதுக்கு ஆனந்தமங்கலம்னு பேர். அது போக போக அனந்தமங்கலம்னு மாறிடுச்சு. எங்கேயுமே அனுமனுக்கு நம்ம வாகனம் பார்க்க முடியாது. இந்த ஒரு கோவிலில் மட்டும்தான் வாகனம் இருக்கும். அதே மாதிரி நெற்றிக்கண் உள்ள அனுமன் வந்து இங்கே மட்டும்தான் இருக்கார். இங்கே வந்து அவருக்கு மான் வாகனமாக இருக்குது. இது முடிச்சுட்டு நாங்கள் அடுத்தது போன ஊர் எங்கன்னா ஸ்ரீவாஞ்சியம். ஸ்ரீ வாஞ்சிநாதர் மங்களாம்பிகை. இங்கே வந்து யமதர்மராஜாக்கும் சித்திரகுப்தருக்கும் தனி சன்னதி இருக்குது. அதே மாதிரி ராகுக்கும் கேதுக்கும் தனி சன்னதி இருக்குது. இது ராகு கேது பரிகார ஸ்தலமாக விளங்குது. அதே மாதிரி யமபயம் இருக்கவங்க வந்து இந்த கோவிலில் வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த கோவில் வந்து காசியை விட பன்மடங்கு புண்ணியமான ஸ்தலம்னு சொல்லப்படுது. இங்கே கோவிலுக்கு வெளியில் இருக்க குப்த கங்கைங்கிற தீர்த்தம் கங்கை நதியை விட புனிதமானதுன்னு சொல்லப்படுது. இந்த கோவிலில் இருக்க மகிஷாசுர மர்தினியை 108 தாமரை மலர்களால் நம்ம அர்ச்சித்து வழிபடும்போது நம்ம வேண்டுதல்கள்லாம் நிறைவேறும்னு சொல்லப்படுது.
கோவிலுக்கு வந்தால் மறுஜென்மம் கிடையாது, புண்ணியம் செய்தால் இந்த கோவிலுக்கு வர முடியும் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் நீங்களும் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போங்க. சுவாமி வாஞ்சிநாதரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வாஞ்சிநாதர் கோவிலில் யமதர்மராஜாவே ஒரு வாகனமாக சிவபெருமானுக்கு இருக்காருன்னு சொல்லப்படுது. நீங்களும் மாயவரம் சைடு ஏதாவது ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி முக்கியமான கோவிலுக்குலாம் போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போனப்போ கோவிலெல்லாம் வீடியோ எடுக்க முடியல, அதனால் ஃபோட்டோஸ்லாம் மட்டும்தான் எடுத்தோம். அந்த ஃபோட்டோஸ்லாம் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.